அன்புள்ளம் கொண்ட நேயர்களே வணக்கம். சாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, எப்படி கண்டுபிடிப்பது, அதை இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்ல வரேன். நல்லா கேளுங்க, தெளிவாக கேட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாதகரை பாருங்கள். குரு இருக்கார், சந்திரன் இருக்கார், சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், அப்புறம் சனி, கேது லக்கணத்தில் இருக்கார். இப்போ இந்த சாதகருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா? ஆனால் இந்த சாதகருக்கு குழந்தை பிறக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு, சூரியன், சுக்கிரன், இந்த 3 கிரகத்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு சாதகத்தில் குழந்தை பிறக்குமா பிறக்காதா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சுக்கிரன், சூரியன், குரு, இந்த 3 கிரகத்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகமும் மகர ராசியில் இருக்க குரு, மேஷத்தில் இருக்கார் சூரியன், ரிஷபத்தில் இருக்கார் சுக்கிரன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதகருக்கு எத்தனை குழந்தை பிறக்கணும்னு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு அடுத்தாப்புல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். குருவுக்கு அடுத்தாப்புல சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் இருக்குன்னா ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சூரியனை எடுத்துக்கங்க. சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு அடுத்தாப்புல 2 கிரகம் இருக்குது. அப்போ 2 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சுக்கிரன்னு சொல்லியிருந்தோம்ல, சுக்கிரன் எடுத்துக்கங்க. சுக்கிரன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்து செவ்வாய் இருக்கார். அப்போ அது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சாதகருக்கு இத்தனை குழந்தை பிறக்குமா? இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு 4 குழந்தை பெற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சாதகத்தில். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தாரம் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 தாரம், 2 தாரம், 3 தாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாரம் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால தான் இத்தனை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா செலவு அதிகமாகும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்க. இந்த சாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 1, 3, இது 2 கிரகம் 3, இதில் ஒரு கிரகம் 4 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 4 குழந்தை பெற்றுக்குவாங்களா? மாட்டாங்க. அப்போ தாரம் தவறி போயிட்டுனா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்போ குழந்தை பெற்று தான் ஆகணும். அப்போ குழந்தைகள் கூட்டிகிட்டே போகும். இப்போ இந்த சாதகர் குழந்தை பிறக்கணும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ குழந்தை பிறக்காதுங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அந்த சாதகம், அது பார்ப்போமா? பாருங்கள் நண்பர்களே, இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் குழந்தை பிறக்கிற சாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ குழந்தை பிறக்காத சாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குழந்தை பிறக்காத சாதகம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கங்க. அப்போ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் குரு, சூரியன், சுக்கிரன். இப்போ பாருங்கள், ஏற்கனவே 3 கிரகம் சொல்லியிருந்தோம்ல, சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 கிரகத்தை வச்சு தான் குழந்தை எப்படி பிறக்குங்கிறது, குழந்தை சாதகத்தில் பிறக்குமாங்கிறது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருந்தேன்னா. இப்போ பார்த்துக்கங்க, இந்த ஜாதகத்தில் குழந்தை பிறக்காததுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் பார்த்துக்கங்க. குரு இருந்தால் இருக்கார், சூரியன் இருந்தால் இருக்கார், சுக்கிரன் இருந்தால் இருக்கார். இப்போ என்ன பார்க்கணும்னா நான் நேரமாக சொல்லியிருந்தேன்னா சுக்கிரன், சூரியன், குரு, இந்த கிரகங்களுக்கு 2வது கிரகம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் குருவுக்கு அடுத்தபடி கிரகம் எதுவும் இல்லை. அப்போ அடுத்து சூரியனை பார்ப்போம். சூரியனை பார்த்துக்கோங்க. சூரியனுக்கு அடுத்தபடி கிரகம் எதுவும் இல்லை. அப்போ 3வது சுக்கிரனுக்கு அடுத்தபடியும் கிரகம் எதுவும் இல்லை. அப்போ இந்த சாதகர் கண்டிப்பாக குழந்தை பிறக்காதுன்னு 99% சொல்லலாம். ஆனால் 1% பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதியை பார்க்கணும். லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இது யார் வீட்டில் இருக்கான்? அதாவது துலா ராசியில் சுக்கிரனோட வீடு, துலா ராசி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ இந்த லக்னாதிபதி சுக்கிரன் திசை வரும்போது கண்டிப்பாக அந்த சாதகருக்கு குழந்தை பிறக்கும். சுக்கிர திசை வரும்போது கண்டிப்பாக அந்த சாதகருக்கு குழந்தை பிறக்கும். மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த சாதகருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா எப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.